வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பால் பண்ணு செய்கிறதுக்காக மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. மைதா மாவு மெஷர்மெண்ட் கப்பு, இது 200 கப்பு. இந்த 200 கப்பால் 1 கப்பு எடுத்துருக்குறேன். இப்போ தயிர் எடுத்துருக்குறேன். தயிர் வந்து ஒரு 150 மில்லி தயிர் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பு 200, அதே மாதிரி இந்த கிளாஸ் 200, 1 கப்பு எடுத்துருக்குறேன் மைதா மாவு. அதே மாதிரி 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு இவ்வளோ தான். இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். முதல்ல இப்போ மாவை போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம இந்த மாவை இந்த தயிர்லேயே பிசைஞ்சிடணும். இந்த மாவுக்கும் தயிருக்கும் கரெக்டாகிடணும். அது மாதிரி இருக்கணும். எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். இப்போ கடையிலலாம் விற்கிது பாருங்கள் பால் பொண்ணு, அந்த மாதிரி தான் இது. அதெல்லாம் தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்றி பேசிக்கூடாது. தயிரில் தான், புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, புளியாத தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு புளிச்ச தயிர் தான் ஊற்றுவாங்க. நம்ம எந்த தயிர் வச்சுருக்கோமோ அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறணுங்க. ஊறின பிறகு நம்ம அப்புறம் எடுத்து எப்படி நம்ம பால் பொண்ணு செய்கிறோன்றதை பார்க்கலாம். இந்த பதத்தில் தான் இருக்கும். நிமிஷம் இப்போ 15 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் சாஃப்டாக வருது பாருங்க மாவு, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உண்டை எடுத்து இப்படி வச்சுக்கணும். பிடிச்சிட்டோம் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாவு காய்ச்சிடலாம். பாவுனா அப்படியே தண்ணி கொதிக்க வச்சு போட்டு அப்படியே பிசு தண்ணி வந்த உடனே எடுத்துக்கணும். அவ்வளோதான். வாங்க நம்ம அப்போ வந்து சர்க்கரையை கொட்டி காய்ச்சிக்கலாம். 1 2 இந்த சர்க்கரை எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதை மாதிரி 3க்கு போடணும், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம கொட்டிக்கலாம். ஏலக்காய்லாம் தேவையில்லை. ஏலக்காய் தேவையில்லை. ஒரு கம்பி பதம் இப்படி பிசு நம்ம கையில் ஒட்டுது இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் இது இறக்கணும். இதை இப்போ இறக்கி மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சிடும். இப்போ நம்ம இந்த வானலை தூக்கி இந்தாண்ட போட்டு எண்ணெய் காயுது, நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. அதுவாக நிறைய மேலே வரும், நம்ம அப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மேலே வந்துட்டு பாருங்க, நம்ம ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வேகணும். நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க எல்லாமே. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கினே இருக்கும். எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு நம்ம பாகில் போட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே ஆறட்டுங்க. அது இப்போ ஓரளவுக்கு ஆறி வச்சு நம்ம சீரவில் தள்ளிக்கலாம். நல்லா ஊறிடணும். நல்லா ஊறினா பசங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை நம்ம இந்த ஜீரவில் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா ஊறட்டுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பால் பண்ண நிறைய நல்லா சீரவில் ஊறி எடுத்து பாருங்கள். இப்போ இதை வச்சுருக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி பசங்க வந்தோடனே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த பால் பண்ணை எடுத்து கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடும் பசங்க. நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.